இரவு ஈரான் இஸ்ரேல் இடையே நடைபெறும் போரின் அடுத்த கட்டம், அதாவது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த இரு நாடுகளுமே திட்டமிட்டிருக்கின்றன. குறிப்பாக தற்போது இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸ் IDF என்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரேலின் ராணுவம் ஒரு முக்கியமான காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் ஈரானுக்குள் உள்ளே சென்று சென்ட்ரல் டெஹ்ரான் என்ற இடத்தில் உள்ள, அதாவது மத்திய டெஹ்ரானின் தலைநகர் டெஹ்ரானின் மத்திய பகுதியில் 2 ராணுவ ஜெட்டுகளை அழித்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், மிக தெளிவாக அந்த குண்டுகளை வீசி அந்த 2 ஜெட்டுகள் F-16 ஜெட்டுகள் 2ஐயும் அவர்கள் வீணடித்த காட்சி, அழித்த காட்சிகள் 2 F-16 2 F-14 ஜெட் அந்த 2ஐயும் தாக்கி அழித்த காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது IDF என்று அழைக்கப்படுகின்ற அவர்களுடைய இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸ் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ காட்சிகள் இவை. இது மட்டுமல்ல, அவர்கள் மேலும் ஒன்று, தற்போது ஈரானிலே அவர்கள் நடத்திய சம்பவத்திலே பல முக்கிய தலைகள், அந்த ராணுவத்தினுடைய முக்கிய தலைகள், தலைமை ராணுவ தளபதி உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது குறித்து தற்போது அவர்கள் யார் யார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது. ப்ளூம்பர்க் நிறுவனம் வெளியிட்ட அந்த தகவலை மிக தெளிவாக பார்க்கலாம். முகமது பஹேரி, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ், அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போன்று உசைன் சலாமி கொல்லப்பட்டு முகமது பாக்பூர் அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். உடனுக்குடன் நியமனங்களை அடுத்து இறந்தவுடன் மற்றவரை போடுகிறார்கள். முகமது பகேரிக்கு பதிலாக அட்ரோலோஹிம் மௌஸ்வி என்பவரை தற்போது கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஆர்மியாக நாட்டின் தலைவர் கொமேனி தற்போது நியமனம் செய்திருக்கிறார். அவர் தான் தற்போது, ஏனால் முகமது பகேரி கொல்லப்பட்டு விட்டார். அதே போன்று மேஜர் ஜெனரல் கொலமிலி ரஷீத், அடுத்த யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கார் என்பதை பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தால் உசைன் சலேமி, IRG கமாண்டர் இன் சீஃப், இவரும் ஒரு முக்கிய தளபதியாக இருந்தார். இவர் கொல்லப்பட்ட பிறகு மற்றொருவர் வந்திருக்கார். அடுத்தது குலாம் அலி ரஷீத், கமாண்டர் IRGC, அதாவது அவர் கொல்லப்பட்ட பிறகு மற்றொருவர். அதே போன்று அமீர் அலி ஹஜிஸ் சதா, மஜித் மௌஸ்வி அவருக்கு பதிலாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தடுத்து இந்த தலைகள் உருண்டு இருக்கின்றன. எனவே புதிய தலைகள் நியமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மிக முக்கியமாக பார்த்தால், அதாவது அவருடைய தற்போது அந்த நாட்டின் தலைவராக இருக்க கொமேனிக்கு அட்வைசராக இருந்தவர் தான் அலி சத்மனி. அவர் தற்போது கொல்லப்பட்டு விட்டார். அலி சத்மனியும் கொல்லப்பட்டு விட்டார் என்பதுதான் மிக முக்கியமானது. தற்போது அவருக்கு பதிலாக யாரும் நியமிக்கப்படவில்லை. இருந்தாலும் தற்போது ஈரானிலே பெரும் பதற்றம் காணப்படுகிறது. இஸ்ரேல் அடுத்து என்ன நடத்துவோம் என்ற தாக்குதல் நடத்துவார்கள் என்ற வகையில் அவர்களும் குழப்பத்தில் இருக்கிறார். அதே போன்று இஸ்ரேலும் ஈரான் தொடர்ந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தொடர்ந்து வீசி வருகிறது. அதாவது 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அடுத்தடுத்து வீசுவதால் ஈரானுடைய அயன் டோமும் பாதிக்கப்பட்டு உள்ளே சென்று பல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை நமக்கு கிடைத்த தகவலின்படி பார்த்தீர்கள் என்றால் ஈரானில் மட்டும் 224 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், பலியாகி இருக்கிறார்கள் இந்த சண்டையில் என்ற தகவல் கிடைத்திருக்கு. அதே போன்று இஸ்ரேலிலே 24 பேர் இறந்திருக்கான அதிகாரப்பூர்வமாக அந்தந்த நாடுகள் அறிவித்திருக்கின்றன. மொத்தமாக பார்க்கின்றோம் 1000க்கும் மேற்பட்டோர் இரு நாடுகளிலும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. அலி சத்மனி, அதாவது அவருடைய கொமேனியுடைய தலைமை ஆலோசகர் மற்றும் ராணுவத்தின் முக்கிய அதிகாரியாக இருந்தவர், அவர் கொல்லப்பட்டு விட்டார். எலிமினேட்டர் என்ற வகையிலே இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ் அந்த தகவலை வெளியிட்டிருக்க, அதிகாரப்பூர்வமாக அவர்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் இறந்ததையும் ஈரானும் தற்போது உறுதி செய்திருக்கிறது. எனவே ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகளை எல்லாம் தற்போது தேடி அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ற மொசாத் என்ற உளவுத்துறையின் அடிப்படையின் பேரிலே தகவலை சேகரித்து அவர்களை கொண்டு வருகிறார்கள் இஸ்ரேல் ராணுவத்தினர். ஈரானும் தக்க பதிலடியை தற்போது கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. தொடர் ஏவுகணை வீசுதலால் டெல் அவிவ் நகரின், அதாவது இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவ் நகரை பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற கொள்ளாம் அந்த அளவுக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் இன்றிரவு பெரிய தாக்குதல் நடத்தப் போவது என்பதை பார்க்கும்போது ஏன் கூறுகிறோம் என்றால், இரு நாட்டு ராணுவத்திலிருந்து கசிந்த தகவல்கள் மட்டுமல்ல, அமெரிக்க அதிபர் டிரம்ப் G7 மாநாடு கனடாவில் நடைபெற்று அங்கிருந்து உடனடியாக நாடு திரும்பியவர் தன்னுடைய சமூக வலைதளத்தை ஒரு பதிவினை போட்டிருக்கிறார். அதாவது அதில் கடைசியாக பார்க்கலாம், everyone should immediately evacuate Tehran. everyone should immediately evacuate Tehran என்ற வகையில் உடனடியாக தெஹ்ரானில் உள்ளவர் அனைவரும் வெளியேற வேண்டும் என கூறியிருக்கிறார். இதற்கு பின்னணி என்னவென்றால், நிச்சயமாக பெரும் தாக்குதல் நடத்தப்பட இருக்கிறது. அதற்கு அமெரிக்கா உடந்தையாக இல்லாதா என்பது தெரியவில்லை. ஆனால் பெரும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பதிவு வெளியான பிறகு இஸ்ரேல் ஆகட்டும் தெஹ்ரான் ஆகட்டும் இரு நாடுகளுமே
மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்த இன்றிரவு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த தாக்குதல் நடத்தப்படும் போது மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ப இரு நாடுகளிலும் உஷார் நிலை அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் அனைவரும் அந்த பதுங்கு குழிகளுக்கு சென்று பதுங்க வேண்டும். என்றால் இஸ்ரேலில் பல ஷெல்டர்கள் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் தாக்குதல் ஒரு பக்கம், ஹிஸ்புல்லா தாக்குதல் ஒரு பக்கம் என தொடர் தாக்குதல் நடைபெற்று வருவதால் அங்கு ஷெல்டர்கள் எப்பொழுதுமே பர்மனன்ட் ஷெல்டர்ஸே இருக்கிறது. இது போன்று குண்டுகள் வீசும் போது மக்கள் தப்பிப்பதற்காக பாதாள அறைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த அறைகளுக்கு சென்று தங்க வேண்டும் என டெல் அவிவ் நகரில் உள்ள பலருக்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று ஈரானிலும் தற்போது மக்களுக்கு உஷார் நிலை அறிவிக்கப்பட்டு யாரும் வெளியே வர வேண்டாம், அனைவரும் அவரவர் பதுங்கு குழிகள் தங்கியிருக்க வேண்டும் என்ற வகையிலே உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இந்த தகவல்கள் எல்லாம் பார்க்கும்போது இன்று இரவு இரு நாடுகளுமே பயங்கர தாக்குதலுக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏவுகணைகள், அதே போன்று ட்ரோன் தாக்குதல், போர் விமானங்களை நேரடியாக சென்று தாக்குமா என தெரியவில்லை. என்றால் இந்த இரண்டு போர் விமானங்கள் இஸ்ரேலுடைய போர் விமானம் தாக்குவதற்காக புறப்படுவதற்கு தயாராக இருந்த நிலையிலே சற்று தயாராவதற்கு முன் சென்று அந்த தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன்று இரவு மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக தொடர் தகவல் வைரலாக பரவி கொண்டிருப்பதால் இரு நாட்டு மக்களும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ராணுவம் தயார் நிலையில் இருக்கிறது. என்ன நடக்குது அடுத்தடுத்து வரும் செய்திகளில் தான் நமக்கு முழுமையான நிலவரங்கள் தெரிய வரும்.